அலமாரி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆச்சி, இன்னைக்கு நாங்கள் உளுந்து சாப்பாடு செய்ய போகிறோம். அதை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்களேன். அலமாரி நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். உளுந்தஞ்சோறு சாப்பிடுவதனால் என்ன நன்மை என்றால், அது கருப்பு உளுந்தில் உள்ள சத்துக்கள் மிக அதிகம். கருப்பு உளுந்தினுடைய தோலில் தான் சத்துக்கள் அதிகம். நம்முடைய உடம்பில் எலும்புகளுக்கு நல்ல வலு கொடுக்கும். ரெண்டாவது, அதில் சேர்ற வெந்தயம், நல்லெண்ணெய், தேங்காய், மற்ற எல்லா பொருளும் சேரும்போது நம்முடைய உடம்பின் பல விதத்திலையும் உறுதியையும் நன்மையும் பயக்கிறது. அதனால் வாரத்தில் ஒரு தடவையாவது இது செய்து சாப்பிட்டா பெண் குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது. இடுப்பில் உள்ள எலும்புகள் உறுதியாகும். குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு வயசுக்கு வரும் நேரத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் செய்து கொடுத்தால் அந்த குழந்தைகளுக்கு உடம்பில் வலு மிக அதிகமாகும். மிகவும் நல்லது. அதே மாதிரி கருப்பு உளுந்தில் உளுந்தங்களி, அதுவும் மிகவும் நல்லது. இடுப்புக்கு நல்ல உகந்தது. வெந்தயக்காடி செய்வது நல்லது. வெந்தயம், கருப்புளுந்து, கருப்பட்டி, நல்லெண்ணெய் இவ்வளவும் உடம்புக்கு மிகவும் நல்லது. பெண் குழந்தைகளுக்கு இடுப்பிற்கு உறுதியாகவும் ஒரு நல்ல சத்தான உணவு. இதை கட்டாயம் குழந்தைகளுக்கு செய்து கொடுக்க வேண்டும். இதை எப்படி செய்வது என்பதை இப்பொழுது வாங்க பார்க்கலாம். 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் சுக்குப்பொடி, 1/2 டம்ளர் கருப்பு உளுந்து, 1 கப் துருவிய தேங்காய், 20 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு. அரிசியும் உளுந்தையும் ஒன்றா கலந்து கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. குக்கரை அடுப்பில் தூக்கி வச்சுக்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகணும்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்த பிறகு இந்த வெந்தயத்தை அதில் போடலாம். அடுத்தது அரிசியை அதில் கலந்துக்கலாம். அரிசியெல்லாம் நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்தால நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அது போக உளுந்தம்பருப்புக்கு 1/2 டம்ளர் உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கோம்னா அதுக்கு சேர்த்து 5 டம்ளராக ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த தேங்காவை அதில் போட்டுக்கலாம். அது நல்லா கலக்கணும். அதுக்கு பிறகு நம்ம இந்த பூண்டு பல்ல எடுத்து அதில் போடணும். சுக்குப்பொடியும் அதோட சேர்த்துக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு அதையும் இதில் கலந்துக்கணும். இப்போ குக்கரை மூடிடலாம். நான் 4 விசில் வைப்பேன். நீங்கள் எப்பவும் எத்தனை விசில் வைப்பீங்களோ அத்தனை விசில் வச்சுக்கலாம். 4வது விசில் வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உளுந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்பொழுது சுவையான உளுந்தன் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், வெங்காய வடகம், அரிசி வத்தல், எள்ளு துவையல் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த எள்ளு துவையலை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து
அதை எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாம். அம்மா கொஞ்சம் இருங்க, நான் இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். செம சூப்பரா இருக்குமா. நீங்களும் இந்த மாதிரி உளுந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.